செட்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் இல்ல, எல்லாம் மாமா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, உங்க கெட்டப்பும் பலமா இருக்கு. அத்தையா? ஆமாங்க, அம்மா தான் புது பொண்ணு மாதிரி தலை நிறைய பூ வச்சு என்ன இப்படி ஜோடிச்சு அனுப்பியிருக்காங்க. சூப்பர், சூப்பரா இருக்கு. என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க? கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இப்ப எதுக்கு இப்படி வெக்கப்பட்டு நெளிஞ்சிட்டு இருக்கீங்க? அது இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இந்த செட்டப்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதான் இவங்க 2 பேர் வேற வெளியே இருக்கிறாங்களா, ஏதோ புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு பண்ற மாதிரி பால் பழம் பூ பலூன்னு அத்தையும் மாமாவும் பண்ணதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. ஆமா, மாமா எப்பவும் இப்படிதானா? இப்ப எதுக்கு எங்க அப்பாவை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல 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 இல்லங்க, நான் தப்பால எதுவும் பேசல. நான் கூட உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு பதறி போய் ஓடி வந்தேன். கடைசியில வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாமே நாடகம் அப்படின்னு. ஆமாங்க, என்னமோ ஏதோன்னு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா நம்ம 2 பேரையும் செக்அப் பண்ணி வச்சுட்டு நம்மள பேஷண்ட் ஆக்கிட்டாங்க. அது தாங்க நானும் சொல்ல வந்தேன். இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு இந்த ரூமை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமா வேலு, அப்பா அம்மா 2 பேருக்கும் நம்ம குழந்தை விஷயத்த தள்ளி போட்டிருக்கோன்னு தெரியாதுல. ஆனா பாருங்க, அவங்க மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க. அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஏங்க, சீக்கிரமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்.